குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்களை அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பேட்ச் பார்த்துருக்கீங்க பாருங்கள். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேட்ச்சு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுடைய ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிறனால கெம்ப்ளாஸ் நிறுவனத்துலேருந்து பெரிய அதிகாரிகள் அனைவருமே வந்திருந்தாங்க. இதை தவிர பொதுமக்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எக்ஸ்எம்எல்ஏ எல்லாமே வந்திருந்தாங்க. காலையில் 9 மணிலேருந்தே போதை ஒழிப்பு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். காணொலி போட்டு காமிச்சாங்க பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, குறும்படம் மாதிரி போட்டு காமிச்சாங்க. நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த போதை ஒழிப்புக்காக அரும்பாடுபட்டு நல்வழிப்படுத்திகிட்ருக்காரு போதைக்கு அடிமையான மக்களை. அதுக்கு பற்றின ஒரு சிறப்பு பேச்சு போட்டி எல்லாமே நடந்தது. பிள்ளைங்க எல்லாமே கலை நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க. தொடர்ந்து அந்த வீடியோவை அவங்க பேசினதை சும்மா கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன், ஃபுல்லாக எடுக்க முடியல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். போதையை ஒழிப்போம். அலுவலர்களையும், காவல் அதிகாரிகளையும், மாணவ மாணவிகள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் என்பது மிகவும் கடினம். போதைப் பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது நம் அனைவரின் கனவு. அந்த கனவை நினைவாக்க நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உயிர் நலத்தை கெடுக்கும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து பேச வருகிறேன். போதை அவர்களுக்கு இன்பமாகி விட்டது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அது இன்பம் இல்லை, துன்பம் என்று. போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான, வலிமையான எதிர்கால சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். எனவே போதையை ஒழிப்போம், போதையற்ற உலகு படைப்போம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.